பிரேஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். லைவ்ல ஜூம்ல அட்டன் பண்றவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். கொஞ்சம் தாமதமா யூடியூப்லயும் நம்மளுடைய மெசேஜஸ் கேட்கிறேன். ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்க சர்ச்சை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எங்க சர்ச்சு தான். எப்ப நீங்க எங்களுடைய வேர்டை கேட்குறீங்களோ, நம்மளுடைய சபையில எப்படி ஒரு சகோதர சகோதரிகளா நாங்க ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறோமோ, நீங்க வார்த்தையின் மூலயமா இணைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த சர்ச்சை காட் எந்த அளவுக்கு பிளஸ் பண்றாரோ, என்ன எந்த அளவுக்கு பிளஸ் பண்றாரோ, அதுக்கு உரிய எல்லா பிளெஸிங்ஸையும் நான் அப்படியே எனக்கு என்ன அபிஷேகத்தை மாதிரி என் மக்களை அபிஷேகங்க அப்பா என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி அதை விட அதிகமா கூட எங்களுடைய மக்களை ஆசீர்வதிப்பான்னு தான் என்னுடைய ஜபங்களா இருக்கு. ஸோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள அனாயிண்டிங் பார்ட்டேக்கர்ஸ், விஷன் பார்ட்டேக்கர்ஸ், பிளெஸிங் பார்ட்டேக்கர்ஸ், உடன் பங்காளர்களாய் நீங்கள் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் என்னை சேர்ந்தடையும் போது உடன் பங்காளர்களாய் இந்த வார்த்தையின் மூலியமா நீங்களும் அந்த வரிசையில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் பீ டு காட். ஓகே, இந்த வருஷம் முழுவதுமா நம்ம தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம் இருக்கு. அது ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த நாளுடைய வார்த்தை தியானத்துக்கு நம்ம போகலாம். எல்லாருக்குமே தெரியும், ஸ்கிரீன்ல அதோடைய பிக்சர் நான் போட முயற்சிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்ல எஸ்பெஷலா ஆன்லைன்ல கேட்கறவங்க வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்த நம்மளுடைய சர்மன்ஸ் கேட்கிற ஒரு லிங்க் எங்கன்னா கிடைச்சிருக்க உங்களுக்கு அவர் யாருன்னா அனுப்பியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால கண்டினியூட்டி தெரியாது. ஸோ இந்த இயர் முழுவதுமா நம்ம எந்த ஒரு தலைப்பு, எந்த ஒரு தீம்ல, எந்த ஒரு விஷயம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சங்கீதம் 23:6 சொல்ற மாதிரி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஸோ 2026 ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட கர்த்தர் வழிநடத்துற விதம் என்ன அப்படின்னா, இயர் ஆஃப் நன்மையும் கிருபையும். இந்த வருஷம் முழுவதுமா நமக்கு எப்படி இருக்க போகுது, நன்மையும் கிருபையும் நிறைந்த ஒரு ஆண்டா இருக்க போகுது. ஆமேன்னு சொல்லி நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நன்மையும் கிருபையும் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டா இருக்க போகிறது. இதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த வரிசையில நம்ம பார்க்கும்போது எப்படி அப்படின்னா 23:6 நமக்கு புரியணும்னா 23:1 இருந்து வந்தாதான் 6ல முடியும். 1ல இருந்து வந்து நம்ம தியானத்தை கொண்டு இருக்க கர்த்தரின் மெய்ப்பரா இருக்காரு. எப்படிப்பட்ட மெய்ப்பன்? நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஜான் 10 யோவான் 10ல இருந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா தியானிச்சோம். நல்ல மெய்ப்பன் எப்படி இருப்பான். ஸோ நல்ல மெய்ப்பன், ஓனாயி, வழி யாரு, வாசல் யாரு, கூலியால் யாரு, திருடன் யாரு போன்ற டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் மெசேஜஸ்ல நம்ம படிச்ச நம்ம தியானித்திருக்கிறோம். இன்கேஸ் நீங்க அதை பார்க்கணும்னா ப்ரீவியஸ் மெசேஜஸ் எங்களுடைய யூடியூப் சேனல்ல போய் பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களின் அடியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்த்தது அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி, பாதி வசனம் தான் நம்ம பார்த்தோம். பாதி வசனம் தான் டைம் இருந்துச்சு. ஹி ரெஃப்ரெஷஸ் மை சோல். எப்படி நம்மளுடைய ஆத்மாவை ஆண்டவர் தேற்றுவார், புதிய புதிய ரெவலேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த மெசேஜஸ் புதிய ஆத்மாக்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. சரியான வார்த்தைகள் ஆண்டவர் சரியான நபர்களுக்கு போய் ரீச் பண்ணுவாருன்றதுக்கு இது ஒரு டெஸ்டிமனி எனக்கு பர்சனலா. ஸோ அவர் எப்படி நம்மளுடைய ஆத்மாவை தேற்றுவார் பார்த்தோம். இந்த நாள்ல அதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க போறோம். அவர் என் ஆத்மாவை தேற்றி கமா அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. தேய்ச்சிட்டு என்ன பண்ணுவாரா, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இதை இங்கிலீஷ்ல படிக்கிறேன். He guides me along the right paths for his name's sake. ஓகேவா? இப்போ தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் தியானிக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, he guides me, என்னை நடத்துபவர். கைட், ஓகேவா? he leads அப்படின்னு இருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. பட் கைட் அப்படின்னா நம்மளை கைட் பண்ண ஒரு ஆள் தேவை. சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் கைட் பண்ணுவாங்க, மென்டார்ஸ் கைட் பண்ணுவாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் கைட் பண்ணுவாங்க. ஒரு நபர் உருப்படியான வாழ்க்கை வாழணும்னு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கைட் தேவை. அது போல ஒரு ஆடு ஒரு சரியான பாதையில போனோம் அப்படின்னா, ஆடுக்கு வந்து நிறைய தெரியாது, அதுக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க என்னன்னு தெரியாது. ஓனா கிட்ட நல்லா சில நேரத்துல பழகும். ஏன்னா ஓனா நல்லது மாதிரி இருக்கு, ஆனா மேய்ப்பனுக்கு தான் தெரியும் யார் விஷம் யார் நல்லவங்கன்னு. ஸோ அதை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் மேய்ப்பன் ரொம்ப அவசியம். நமக்கு நல்ல மேய்ப்பனாக இயேசு ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னா, அவர் மட்டும்தான் நம்மளை வந்து சரியா வழிநடத்துவாரு. என்னை நடத்துபவர், ஹி கைட்ஸ் மீ, என்னை நடத்துபவர். இந்த வசனம் சொல்லுது நீதியின் பாதைகளில் என்னை நடத்துவார் அப்படின்னு. நீதியின் பாதைகளில் நடத்துகிறீர் அப்படின்னு சொல்லுது. நம்ம தியானிக்கு பார்த்து நீதியின் பாதைகள் நடத்துகிறாங்க. 2 விதமான பாதைகள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்னு நீதியின் பாதைகள், ரைட் பாத்ஸ். அப்போ இன்னொன்னு ராங் பாத்ஸ், ராங் ரூட், சரியான வழி, தவறான வழிகள். நீதியின் பாதைகள், ஓகேவா? ப்ளூரல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான வழிகளில் நடத்துறவர் ஆண்டவர், தவறான வழிகளில் நடத்துவோம் பிசாஸ் இல்லைன்னா உலகம். ரெண்டுமே ஒண்ணுதான். பிசாஸ் உலகம் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. தவறான வழிகள்
இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இது நீதியின் பாதை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பாதை என்னன்னா அநீதியின் பாதைகள். ஓகேவா? நம்ம எந்த பாதையில டிராவல் ஆகிறோம்ன்றது எதை வச்சு தீர்மானிக்கலாம் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிக்கணும். பிரதர் நான் எந்த பாதையில பிரதர் இருக்கிறேன் அப்படின்னா யார் உங்களை நடத்துறா அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நீங்க எந்த பாதையில இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நல்ல மேய்ப்பனுடைய வழிநடத்துதல் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வழிநடத்துதல் பிரகாரம் உங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஷியோர் ஷார்ட்டா நீதியின் பாதைகளில் தான் நடத்தப்பட முடியும். நீங்க ஒத்துழைக்கிற பட்சத்துல நீங்க கீழ்ப்படுகிற பட்சத்துல. இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னா இருந்துன்னு போங்க, ஆட்டோமேட்டிக்கா உலகத்துடைய கண்ட்ரோலுக்கும் பிசாசுடைய கண்ட்ரோலுக்கும் போயிடுவீங்க. அவனுக்கு நீதியின் பாதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவன் வந்து மேல இருந்து கேருபாகிய பிசாசு மேல இருந்து தள்ளப்பட்டிருக்க மாட்டான், தூதன் தள்ளப்பட்டிருக்க மாட்டான். அவன் அவன் அநீதியின் பாதையை சூஸ் பண்ணான், பெருமைங்கிற ரூட்டை சூஸ் பண்ணான், உன்னதங்கள்ல ஏற உட்காரணும்னு சூஸ் பண்ணான். அவனோட சாய்ஸ் அவன் கீழே தள்ளப்பட்டான். ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா அவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் எஸ்பெஷலா அவனுடைய ரூட்டுக்கு இழுக்கிறதுக்கு அதிக முயற்சிகள் ஈடுபடுவான். அவனுக்கு வந்து பில்டப் நிறைய கொடுக்க வரும்ல, ஆனா அவனுடைய அட்டம்ஸ் இருந்துட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ரூட்ல போயிட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு யார் கீழ்ப்படுது, நல்ல மேய்ப்பன் என்ன இப்படி நடத்துறாரு நீங்க ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிந்தோ தெரியாமல நல்ல பாதைகள் நீதியின் பாதைகள் மட்டும் தான் நம்ம வழிநடத்தப்பட முடியும். இப்ப கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எந்த பாதையில இருக்கிறீங்க? நீதியின் பாதையா அநீதியின் பாதையா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யார் உங்களை வழிநடத்தும்? இன்ஸ்டாகிராம் உங்களை வழிநடத்துகிறதா? அநீதியின் பாதை ஷோர். உங்களுடைய சோசியல் மீடியா உங்களை வழிநடத்துக்குதா? அநீதியின் பாதை. யூடியூப் உங்களை வழிநடத்துதா? அநீதியின் பாதை. உலக அரசியல் உங்களை வழிநடத்துகிறதா? அநீதியின் பாதை. அரசியல்வாதிகள் உங்களை வழிநடத்துகிறார்களா? கண்டிப்பாக அநீதியின் பாதை, ஒரு மாற்று கருத்தால். சினிமா உங்களை வழிநடத்துகிறதா? அநீதியின் பாதை. சோ உலக ரீதியான எந்தெந்த காரியங்களால நீங்க நடத்தப்படுகிறீர்களோ நீங்க அடுத்த செகண்ட் ஒப்பீனியனே போவேன்னா ஷியோர் ஷார்ட்டா அது அநீதியின் பாதையா தான் இருக்கும். ஏன்னா போட்ட ஸ்கெட்ச் அந்த மாதிரி நம்மளுக்கு வசனம் சொல்லுது, கன்னிகள் மரண கன்னிகளை வந்து நம்ம முன்பதாக விரித்திருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு பொல்லாங்கான உலகத்தின் மத்தியில நம்ம தியானிச்சோம் இல்லையா, ஓநாய்களின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்த நம்ம உணர வேண்டிய கடமைக்கு நம்ம இருக்கிறோம், கட்டாயத்துல இருக்கிறோம். என்ன அப்படின்னா யார் என்னை வழிநடத்துகிறார்? என்னையே அறியாமல் நான் வந்து உலகத்துக்கிட்ட என்ன சரண்டர் பண்ணிட்டு அது இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நான் ஆடின இருக்கிறேன்னா இல்ல கர்த்தர் நடத்துற செம்மையான வழியில நீதியின் பாதைகளில் நான் நடத்தப்படுகிறேன்ன்றது சாய்ஸ். உங்களை பத்தி யாரா சாட்சி கொடுப்பானா நீங்களே தெளிவா சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வேர்ல்ட்லி ரூட்டும் காட்லி ரூட்டும் அப்படியே ஆப்போசிட். இதுவும் அதுவும் ஒரு இடத்துல இப்படி இணையாது, வாய்ப்பே கிடையாது. இது இப்படி போகுதுன்னா அது அந்த பக்கம் தான் போகும். ஓகேவா? ஸோ நீதியின் பாதை ஒரு பக்கம்னா அநீதியின் பாதை லைட்டா அப்படி வந்துட்டு போகும் பிரதர். அப்படிலாம் ஒன்று எந்த விதமான கோ சேமா மிக்ஸ் ஆகிற ரூட்ல எதுவும் இல்லை. தே கான் கோ எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ நீதியின் பாதையில் வழிநடத்துகிறவர் இயேசு, அநீதியின் பாதையில் வழிநடத்துறதுக்கு பிசாசும் அவனுடைய தூதர்களும் அவனுடைய சகாக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இதுக்கு அநேக மனிதர்களை பயன்படுத்துவாங்க. எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் உங்க நண்பர்களாகவும் இருக்கலாம், அவங்க வீட்டாராகவும் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எச்சரிக்கையா இருங்க. ஆல்வேஸ் பி ஆன் காட். அலர்ட்டா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா யார் உங்களை வழிநடத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் எங்கே நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்று முக்கியம். திருப்பி நான் சொல்றேன், யார் உங்களை வழிநடத்துகிறார்கள் என்பதை வைத்து எங்கே நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்பதை ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். ஓகேவா? உலகம் என்ன வழிநடத்துதா அது அநீதியின் பாதையெல்லாம் வழிநடத்துதுன்றத உங்களுக்கு புரிதலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. ஓ ஒரு இப்படி போறாரா, ஓகே போட்டோம் அப்படின்ற. கர்த்தருடைய வார்த்தை, திருச்சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு நியமித்த போதகர்கள், அபிஷேகம் பெற்ற பாஸ்டர்ஸ், சரியான மென்டார்ஸ், இவங்களுடைய வழிநடத்துதல் அல்டிமேட்டா இயேசு. அவர் டைரக்டா வர முடியாது, வார்த்தையின் மூலியமா பைபிள் வர்சஸா வருவார். ஆவியானவரை நமக்கு ஒத்தாசை செய்வாரு. அதுக்கப்புறம் நல் மனிதர்களை வைத்து நம்மளை கைட் பண்றாரு இல்லையா? ஸோ காட் கைடிங் த்ரூ பீப்புள். இயேசு வார்த்தையாகிய தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு ஊழியக்காரங்க மூலியமா கைட் பண்றது, இல்ல டைரக்டா பைபிள் வர்சஸ் மூலியமா கைட் பண்றது, நல்ல மனிதர்களை கொண்டு கைட் பண்றது, இது எல்லாமே நீதியின் பாதையை நம்ம வழிநடத்தப்படுவோம். ஸோ ரெண்டு இருக்கு. நீங்க எந்த பாத்தை நீங்க சூஸ் பண்றீங்கன்றத விட எந்த பாத்துல போறதுக்கு விருப்பப்படுறீங்க, எந்த பாத்துல இருக்கிறீங்கன்றது நீங்க யோசிச்சுக்கொள்ளுங்க. ஆனா தாவீது எழுதுறாரு, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நடத்தினா அது நிச்சயமாக நீதியின் பாதையாக மட்டும்தான் இருக்க முடியும். எப்படி? கர்த்தர் நடத்தினா
ஒரு நபர் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்றால், இஃப் காட் கைட்ஸ் யூ, இட் வில் பி ஷோர் ஷாட் ஒரு பாத்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ கர்த்தருடைய நடத்தல் நீங்க உணருங்க. அவர் நடத்தல் நிச்சயமா இப்படிதான் இருக்க முடியும். அதனால்தான் கர்த்தருடைய நடத்துதலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். ஏன் கர்த்தருடைய நிறைய ஊழியக்காரங்க தலைப்பாடு வச்சுக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க, கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய கரம், இதெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியம். காட்ஸ் மூவிங், காட்ஸ் லீடிங்லாம் ஏன் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு லீடிங் இல்லை, நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய சத்தம், ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு லீடிங் இல்லை, இந்த இடத்துக்கு எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அவங்க சரியான விதத்துல ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நடத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஷியூரா ஆவியானவருடைய ஒத்தாசையை கேட்டு வாழறோமா, இல்லை ஏதோ ஒன்று போய் பார்க்கலாம், அவட்ட அடி வாங்கி வரலாம் அப்படின்னு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது எழுதின சங்கீதம் தான். நீங்க தாவீது எழுதின சங்கீதம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எழுதுறாரு. அவருடைய சரித்திரம் நீங்க பைபிள் முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் வரும்போது, எஸ்பெஷலா அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு போருக்கு முன்பதாகவும், ஒவ்வொரு எனிமியை மீட் பண்றதுக்கு முன்பதாகவும் ஆண்டவரை கேட்டு 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 போறாரு. ஏன்னா அவருக்கு ஒண்ணு தெரியும், காடோடைய கைடன்ஸ் இல்லாம என் சுயத்தின் மேல சார்ந்து, என் சுயபலத்தின் மேல நான் சார்ந்து, என் ஆர்மியை நம்பி நான் இறங்கினேன்னா தர்மடி வாங்கின ஒரு வாய்ப்பு இருக்குது, நானே செத்து போயிட வாய்ப்பு இருக்கு, என்னோட கூட சேர்ந்து அநேக ஆர்மி சோல்ஜர்ஸ், அநேக அபிஷியல்ஸ் வந்து இறந்துற வாய்ப்பு இருக்கு, நாட்டு மக்களே அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இந்த தவறான முடிவை நான் எடுக்க விரும்பல. நான் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு மட்டும்தான் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லயும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கெட்ச் ஆண்டவர் தான் போட்டுறாரு. பல போர்கள் பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு அநேக பேட்டில்ஸ்ல, அநேக போர்கள்ல அவருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதே காட் தான். இப்ப நீ இப்படி போ, டைரக்டா அட்டம் பண்ணவங்கள அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்ணி வின் பண்ணுவேன். சில இடத்துல இப்படி போகாத, கொஞ்சம் சுத்தின்னு போ, இங்க போகாது, இப்படி போ, இந்த சத்தத்தை இந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், அதுதான் என்னுடைய வழிநடத்துல இருந்து உணர்ந்துக்கோ போ, அப்படின்ற மாதிரிலாம் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு பேட்டில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் ஹேண்டில் பண்றாரு. ஸோ புரிஞ்சுக்கணும், யார் அவரை வழிநடத்துகிறார் என்பதை விட யாருடைய வழிநடத்துதலுக்கு அவர் சரணடைந்திருக்கிறார்ன்றதுதான் இங்க விஷயம். காட் இஸ் ஆல்வேஸ் குட். எப்படி கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், அவர் எப்பவுமே கைட் பண்ண ரெடியா இருக்கிறார். இங்க மேட்டர் என்னன்னா, அநேக ராஜாக்கள் எழும்பியிருக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் கூட தாவீது, டேவிட், த கிங் டேவிட் அப்படி ஏன் வர முடியல அப்படின்னா, இவங்க எல்லாருமே இவரை மாதிரி காட கேட்டு செஞ்சு பழகப்படல. சவுல் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு மாட்டி வாங்குறாரு, சுயத்தின் மேல சாய்ந்து பொறாம அதுன்னு போயிட்டு வாழ்க்கை நாஸ்தைனா அழிஞ்சு போயிட்டார். இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கிங் எழும்புறாரு தாவீது. எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட், ஆண்டவருடைய திட்டம் தான், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, களம் இறங்கலாமா வேணாமா, ஓகே இறங்கலாமா, வாங்க நான் போய் முடிச்சுட்டு வரோம் அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்யறாருன்னா, ஆண்டவர் எப்பவுமே வழி நடத்துகிறவர் இருக்கிறார். அவர் எப்பவுமே நீதியின் பாதையில் நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் எழும்பி நான் நீதியின் பாதையில் நடக்க நான் சித்தம் கொள்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் நான் முடிவுகள் எடுப்பேன், அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய சத்தம் இல்லை எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வேணா ஒரு முடிவை வேணான்னு யார் எடுக்கிறோமோ தாவீதை போல, அவர்கள் தான் இந்த நீதியின் பாதையில நடத்தப்பட முடியும். யாருமே சாட்சியில சொல்ற முடியாது ஆண்டவர் நடத்தினார், அநீதியான பாதைகளா இருந்துச்சு, இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை அப்படி ஒண்ணுமே கிடையாது. நீங்களா சுயமா ஒரு முடிவெடுத்து பிசாசோடைய தந்திரங்களுக்கு, அவனுடைய பிளானுக்கு, ஸ்கெட்சுக்கு போயிட்டு நீங்களா வாலண்டியரா எங்கன்னா விழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஐயோ அம்மான்னு கூப்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. உடனே கர்த்தர் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய நடத்துதல் எங்கெல்லாம் வேதத்துல காணப்படுகிறதோ அதுல நீதியின் பாதையாக மட்டும்தான் இருக்கும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. சோ நீதியின் பாதையில் நடத்துகிறதால அநீதியின் பாதையில நம்மள கர்த்தருடைய செல்ல பிள்ளைகளை, அவருடைய ஆடுகளை நல்ல மேய்ப்பன அவரால் வழி நடத்த முடியாது. அவர் அந்த ஆப்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அநீதிக்கும் நீதிக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி சொல்றேன், தே கான் கோ எக்ஸிஸ்ட். இப்படி இருக்க முடியாது, ரெண்டுமே தனித்தனி பாதை தான். ஓகேவா? சோ எச்சரிக்கையா இருக்கலாம். அதனாலதான் அவருடைய சத்தத்திற்கு நடத்துதலுக்கு செவி கொடுப்பது, கீழ்ப்படுவது மிக மிக அவசியம். இந்த வசனத்துல ஒரு பாயிண்ட் எனக்கு திருப்பி யோசிச்சேன், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சோ பாதைகள்னு வரும்போது ப்ளூரல், ஒரே ரூட் இல்ல, அநேக நீதியின் பாதைகள் இருக்கு, ரூட்ஸ் நிறைய இருக்கு, எதுல வேணா அவர் நடத்தலாம். ஸோ இட் நீட் நாட் பி ஜஸ்ட் ஒன் திங். ஓகே, இட்ஸ் ப்ளூரல். God will take you to many good places in greater routes. அதாவது நிறைய நல்ல இடங்களுக்கு சிறப்பான வழிகள் மூலமா, சிறப்பான பாதைகள் மூலமா உங்களை வழிநடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதனால எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் லைஃப். தேவனுடைய திட்டங்கள் ரொம்ப பெருசு, ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப பிளாஸ்டிங்கா பயங்கரமா சிறப்பா இருக்கும். அதனால அவர் ஒரு ரூட்ல கூட்டின்னு போனாருன்னா ரூட்டே சூப்பரா தான் இருக்கும். சில டைம் நம்மளுடைய கண்கள் அப்படியே மழுங்கி போறதுனால
ரூட்டு சுமாரா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் போற இடம் சிறப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், செழிப்பா இருக்கும். அதனால அவர் கீழ்ப்படிந்து போற ப்ராசஸ், அந்த ரூட்டை யார் என்ஜாய் பண்ண கத்துக்கிறாங்களோ அவங்க தான் போகும்போதே துதிக்க முடியும். சில பேர் போய் சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின், கானானை சுதந்தரித்த பின் கர்த்தரை துதிப்பார்கள். ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் துதிப்பார்கள். இவர்கள் சாதாரண கிறிஸ்துவர்கள். யாரு தாவீது போல சும்மா கலக்குகிறவா அப்படின்னா, ப்ராசஸ்ல இருக்கும் போது, எப்படி வழியில போயின்னு இருக்கும் போதே கண்டிப்பா அவர் நடத்துறாரு, அப்ப நம்மளுக்கு வெற்றி தானேன்னு சொல்லிட்டு பிரைசிங் இன் அட்வான்ஸ், பிரைசிங் அலாங் த வே. வின் பண்ணதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றது இல்ல, செலிப்ரேஷன் ஆடினே இருப்பேன், செலிப்ரேஷன்லயே தான் போய் வின் பண்ணும். அப்படிதான் இருக்கணும் நீங்களும் நானும். எப்பேற்பட்ட துதி வீரர்களா இருக்கணும் அப்படின்னா, ஒரு காரியம் கர்த்தர் வாய்க்க செய்ததுக்கு அப்புறம் நான் கர்த்தரை துதிப்பேன். இது வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் செய்வாங்க, அந்நியம் கூட செய்வோம், கர்த்தர் அறியாதவங்க கூட செய்வாங்க. ஓ தேங்க்யூ காடுன்னுவான், பார்த்தா ஏத்திஸ்டா இருப்பான், டக்குன்னு தள்ளச்சு, டே ஏத்திஸ்டா, கடவுளே இல்லைன்ற நல்ல வேலை யாரும் கேட்கல. ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் சந்தோஷம் சர்ப்ரைஸ், தேங்க் காட் அப்படின்றான் வாய் திறந்து. அப்புறம் நம்ம தான் காடியை நம்ம ஏன் தேங்க் காடுன்னோம். ஏதோ ஒரு விதத்துல அறிக்கையிடுறான் பாருங்களா பாவம். சீக்கிரம் ஃபுல்லா அறிக்கையிடுவான் உணர்ந்து. ஓகே, ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் சாதாரண ஏத்திஸ்ட் கூட தெரியாம கூட சொல்றான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விஷயம் நடந்து அதுல செலிப்ரேட் பண்றது காட்டலாம், போற வழியிலேயே என்ஜாய்மெண்டா இருக்கலாம். இப்ப எனக்கு ஒரு உதாரணத்தை வந்து நான் இதை சொல்லும் போது எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க பாருங்க. இந்த 10th 12th இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, நாளைக்கு வேற பாவம் 12th எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் உங்க பிள்ளைகளோ நீங்களோ எழுதினீங்கன்னா வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும்போது இந்த லாஸ்ட் எக்ஸாம்ல இருக்கிற ஒரு பரிதாபமான எக்ஸாம். ஏன்னா இந்த சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி வச்சிருவாங்க. ஏன் பரிதாபம்னா, ஈஸியா இருக்கும், மோஸ்டா கோட்டை விட்டுற மார்க் கம்மியாயிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ராசஸ் இந்த வழியை 1 2 3 4 5 எக்ஸாமை தாண்டி அடுத்தது சம்மர் ஹாலிடேஸ். ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம், ஐ மீன் ரொம்ப நாள் டைட் பண்ணி டியூஷன் அப்படி புழிஞ்சு வச்சிருப்போம் பசங்களை. பசங்க அந்த புழிதல் அப்படியே எக்ஸாம் எக்ஸாம்னு அப்படி இந்த லாஸ்ட் நாள் வரும்போது பாருங்களேன், என்ன பிளான் பண்றோம்னா, லாஸ்ட் நாள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பெண்ணை தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணலாம்ல. இன்னைக்கு எக்ஸாம் முடியுது, மதியம் காலையில எக்ஸாம்னா மதியம் என்ன பண்ணலான்றது தான் இவன் மைண்ட் ஃபுல்லா போகணும். அதனால மோஸ்டா இந்த லாஸ்டா என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுல நல்லா படிக்கிற பசங்க கூட மார்க் டிப் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். காரணம் ஃபோக்கஸ் ஃபுல்லா எது மேல எத்தமா போயிடும், சம்மர் ஹாலிடேஸ். எங்க போகலாம், யார் கூட சுத்தலாம், என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் சுத்தலாம். இந்த வருஷம் ஃபுல்லா என்னை போட்டு புழிஞ்சிட்டாங்க எங்க வீட்டுல. எந்த அளவுக்கு போன் ஒன்றும், எந்த அளவுக்கு நல்லா தூங்கலாம், அழப்பா முடியல. புரியுதுங்களா? ஏன்னா ஃபோக்கஸ் எது மேல போயிடுச்சுன்னா, இவனுக்கு சந்தோஷம் எதாயிடுச்சுன்னா, நான் இதை போய் அடைய போறேன், முடிய போகுது அப்பா. அதனால இதை கொஞ்சம் டிப்பானா கூட பரவாயில்ல, இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ண அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இது அந்த சம்மர் ஹாலிடேஸ். ஓகேவா? அந்த வெக்கேஷன் மேல இருக்குது. நம்ம இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இது நெகட்டிவ் எக்ஸாம்பிள். ஆனா பாசிட்டிவா இதை எடுத்துக்கணும்னா, நான் வந்து நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, தொடரப்போ நான் போய் சேருகிற இடமும் என்னுடைய டெஸ்டினேஷனும் ஃபுல்லா நான் போய் ரீச் ஆகிற பிளேசஸ் எல்லாமே நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டிருக்கு என்பது ஆல்ரெடி காட் ஹாஸ் ஆல்ரெடி பிளெஸ்ட். ஓகேவா? நான் எப்படி சொல்றேன், இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது ஒருவர், தீர்க்கதரிசன வார்த்தைகளா இருக்கலாம், ரிசீவ் பண்ணிக்க. யாராவது ஒருவர் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போற ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறீங்க. அதாவது காட் இஸ் மூவிங் மீ ஃப்ரம் திஸ் டு திஸ், இந்த வேலையில இருந்து அடுத்த வேலை, இந்த பிசினஸ்ல இருந்து அடுத்த பிசினஸ், இந்த ஊழியத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி, இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ்ல நீங்க ஆல்ரெடி சிறப்பா செஞ்சு நிற்கிறீங்க, அடுத்தது மூவ் பண்றது அப்படின்னா, ஆல்ரெடி ஆண்டவர் உங்களை ஃபியூச்சர்ல பிளஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? நம்ம பை ஃபெய்த் பயப்படாம ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அவர் நடத்துதலுக்கு செவி கொடுத்து ஸ்லோவா மூவ் ஆக போனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நல்லா ஏன் பயந்தோம், சூப்பரா இருக்குது இது அப்படின்னு ஃபீல் பண்றது காட்டிலும், இப்ப நான் சொல்றேன் அனுபவத்துல, ஆல்ரெடி காட் ஹாஸ் பிளெஸ்ட் யூ தேர். ஸோ போற வழி ஃபுல்லா நடனத்தோடு சந்தோஷத்தோடு துதியோடு போங்க. ஸோ அதை திரும்பி பார்க்கும்போது எனக்கு தான் தெரியுமே, எங்க அப்பா எனக்கு என்ன கெட்டதா செய்ய போறாரு, எங்க ஏசப்பா நல்லது தானே செய்ய போறாரு, எங்க அப்பாடா சந்தோஷம்டா, சமாதானமா இருக்க போறேன், நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், அவருக்கு நன்மை செய்கிறவராகவே உலகத்துல வாழாம சுற்றி இருந்தார், இப்பயும் எனக்கு அதான் செய்வாரு. தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்துல இருக்கிற தகப்பனுங்களே பொல்லாதவர்களாகி நீங்களே நலமானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்க, நலமான ஈவுகளை கொடுக்க, நலமான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு
இயேசுவே சொல்றாரு, பொல்லாத்து நீ எவ்வளவு செய்றியோ உன் பிள்ளைக்கு நான் எவ்வளவு செய்வேன் அப்படின்ற மாதிரி. பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு பிளஸட் பாருங்களேன் நம்மளோட லைஃப். ஏன் பயப்படுறோம்? எதனால பயப்படுறோம் தெரியும். அதுதான் பிசாசுடைய தந்திரம். அவன் வந்து பயமாகுதா, அப்ப இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்துல அது பயமா இருக்கு, இங்க பாரு சேஃபா தோணுது பாரு, கம்ஃபர்டபுளா இருக்குது பாரு, கம்ஃபர்டபுள் மாதிரி தோணும். ஆனா அது அநீதின்னு பாரு. நம்மளது இங்க பயப்படுற மாதிரி இருக்கும், ஆனா நீதியின் பாதை போனாதான் தெரியும். ஓகேவா? சோ ஒரு விஷயம் தான் இங்க, இந்த தராசு இங்கேயா இங்கேயா எங்க போறது அப்படின்னு இப்படி ஆடினே இருக்கும்போது நடுவுல கொண்டாரு இருப்பான்ட்டு, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா நம்ம அப்படியே சித்தத்துக்கு செவி கொடுப்போம், இப்படி சாயம் அப்படியே போயிருந்தா ஞானம். ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பிளான் ஃபார் யர் லைஃப். குறைவா மதிப்பிட்டுறாதீங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் லீடிங். கர்த்தருடைய நடத்துதலை, கர்த்தருடைய வழிநடத்துதலை ஒருபோதும் குறைவா எடை போட்டுறாதீங்க. இங்க இருந்து பார்க்கும் போது அந்த பக்கம் இருக்கிறது சுமாரா தான் தெரியும். ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பிரம்மாண்டம் என்று. இதுக்கு நெகட்டிவா ஒருத்தர் பண்ணாரு லோத்து. கண்கள் நாள் பார்த்து சோதம் குமாராவை பார்த்து இவரு ஆஹா பயங்கர செழிப்பாக நீங்க போயிடலான்னு பார்த்தா செம்ம அடி வாங்கிட்டு வந்து அடிக்கிற அடியில தெரிச்சுன்னு ஓடி வந்து தூதர்கள் கை பிடிச்சி தன்னை எழுத்து வராங்க. பொண்டாட்டி கூட உப்பு தூண் ஆகுற அளவுக்கு ஒரு மோசமான முடிவு. ஏன்? பார்க்கறதுக்கு செழிப்பா இருந்துச்சு, உள்ள போனா வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஆண்டோடைய கோபாக்னைக்கு அந்த ஊரே ஆளாயிடுச்சு. ஆனா இந்த பக்கம் ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் நீங்க சொல்லுங்கன்னும் போது அவர் காட்டினாரு. ஒரு நாலா பக்கமா நாடு எங்கெல்லாம் நடக்கலையோ எல்லாத்தையும் உனக்கு குத்துறோம். இவர் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. நான் ஒண்ணு சொல்லிட்டான், ஆபிரகாம் சோதம் கோமரால இருந்திருந்தாருன்னா அங்க ஆண்டவர் சோதம் கோமராவை திருத்தி அதை ஆசீர்வதிச்சிருப்பாரு இந்த ஊழியக்காரனை நிமித்தம். அதுதான் சொல்ல வரேன். ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நான் போகணும்னு ஆசைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை எங்க நடத்துறாரோ அங்க போங்க. அதுல ஆண்டவர் ஆல்ரெடி இருந்தாருன்னா அதுதான் ஆசீர்வாதம். அண்ட் நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி சொல்றேன். திருமணம் ஆகாதவர்கள், நீங்க ஒரு வீட்டுக்கு போனா நீங்க எப்படி பிளான் பண்ணாதீங்க, ஆசீர்வாதமா இருக்கிற குடும்பத்துக்கு போயிடணும் பிரதர். அப்படி இல்ல, அப்படி இருந்தா நல்லது. அது எல்லாருமே அப்படிதான் ஆசைப்படுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள், கடினமான சூழல்ல இருக்கிற, சாபத்துல இருக்கிற குடும்பத்திற்கு நீங்க உள்ள போகிற சூழ்நிலை வந்தாலும், இதுக்கு நான் அந்நியனுக பிணைப்பை பத்தி நான் பேசலாம், அப்படி போயிடாதீங்க. தரித்திரத்துல இருக்கிற குடும்பம்னா அப்ப நான் இந்து பொண்ணை லவ் பண்ணுகிறேன் இப்படி போயிடலாம், அப்படி இல்லை. பைபிளுக்கு புறமா நான் பேசல, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நீங்க வார்த்தையை திருச்சி அப்படியே கேவ் ஆயிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்திலும் தரித்திரம் இருக்குது, கிறிஸ்தவ குடும்பத்திலும் சாபங்கள் இருக்குது. ஓகேவா? சோ ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கத்துல கஷ்டப்படுகிற குடும்பத்துல ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை உள்ள என்றாலும் அந்த ஒரு நபர் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? சோ எது ஈஸி அப்படின்னா, எல்லாரும் போலயும் எது நல்லது, இது நல்லா இருக்குது அதுல இறங்கிடலாம் அப்படின்னு ஈஸி. ஆனா கர்த்தருடைய நடத்துதலுக்கு சில நேரத்துல கடினமா இருந்தாலும் அதுக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது, ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, போற வரைக்கும் உள்ள என்ட்ராகிற வரைக்கும் தெரியாது அது எவ்வளவு பிளஸிங்னு. என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் தெரியுது வாவ் அப்படின்ற மாதிரி. இந்த லவ் மேரேஜஸ் இருக்குல்ல, இந்த லவ் மேரேஜஸ் என்ன, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது என்ன அப்படின்னா, தெரிந்து களமிறங்குவது. நன்மையோ தீமையோ, இந்த நபர் இப்படிதான், இந்த நபர் வந்து நல்லவங்க, இந்த நல்லவங்க கெட்டவங்க, இந்த நபர் நல்ல, இந்த நபருக்கு கோவம் வரும், இந்த நபருக்கு கோவமே வரமா இல்ச்சவாயா மாட்டிக்கிது போட்டு வச்சு செஞ்சிடலாம். தெரிந்து இறங்குவது இதுல ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. ஆல்ரெடி தான் பழகிறீங்களே, எல்லாம் தெரிஞ்சு. எது சுவாரஸ்யம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்களா கல்யாணம் ஆனதுனால சொல்றேன், அரேஞ்ச் மேரேஜா, ஆண்டவரே உங்களுடைய வழிநடத்துதல் எனக்கு தெரியுது, இவங்க எப்படின்னே தெரியாது, எப்படி அரேஞ்ச் மேரேஜ், நம்மலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு 4 நாள் நிச்சயமா 100 வருஷம் உனக்குதான் லவ் செட் ஆக மாட்டேங்குது, லவ்க்கும் உனக்கும் ஏக பொருத்தம், அதான் செட் ஆக மாட்டேங்குது, உருப்பிட மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு அந்த ரோட்டு போறவா நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அழகா அவருடைய வழி நடத்துதல். எப்படி? கர்த்தருடைய வழி நடத்துதல் த்ரூ பீப்புள். அதை பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியல, க்ளூலெஸ், யாருன்னே தெரியாத பொண்ணு எப்படி சார் கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கதானே ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகுது. எல்லாம் தெரிஞ்சு பண்ணா அது அது அதுதான் நார்மலைஸ் ஆயிடுது இல்ல, நார்மல் இல்ல. எல்லாமே தெரிஞ்சு ஒருத்தர் கூட பழகுனா அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்.
யாருன்னே தெரியாம சரி ஆண்டவர் நடத்துறாங்க தெரிந்து பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருக்குது, பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. So very important. இருக்குது, இறங்கலாம். அதுதானே ஃபெய்த். கர்த்தர் கொடுத்தா நல்லதா தானே அப்படி டக்குன்னு இறங்கும் போது உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது, அடடா பிரம்மாண்டம்னு. வெளில இருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டம் எப்பவுமே மின்னுவதெல்லாம் பொண்ணு தெரியுமா? ஜிகி ஜிகி ஜிகின்னு மின்னுது இல்லையா? உள்ள போனாதான் தெரியும், ஐயோ கலர் கொகையா இருக்கும். ஆனா சில பேர், நான் சொல்றது வந்து மேரேஜ் பத்தி மட்டும் இல்ல, ஜென்ரலாவே சொல்றேன். சில நபர்கள், சில இடங்கள், சில சபைகள், சில ஊழியர்கள், சில ஆசீர்வாதங்கள், ஆஹ் நீங்க எதை சில ஒர்க் பிளேசஸ், சில வேலை, சில பிசினஸ்கள், உங்களுக்கு எது ஆண்டவர் ஆகணும் யோசிச்சுக்கோங்க. உள்ள போற வரைக்கும் சுமாரா இருக்குதுன்ற மாதிரி தெரியும். ஐ மீன் உங்களுக்கு தோணலாம். விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய பிரம்மாண்டம் எங்க தெரியுமா அடங்கி இருக்கு. He is a God who always surprises you. அவர் எப்பொழுதும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை ஓகே சாரி, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் எங்க உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு தெரியுமா? யாருன்னா அன்மியூட் பண்ணி வார்த்தைய கன்னா கேட்டால் யாரா இருக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன பேசும்போது கட் ஆச்சுன்னு. எஸ், யாராவது அன்மியூட் பண்ண மாட்டேதா, பேச மாட்டேதா? செக் பண்ணுங்க, மைக் செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. எங்க கட் ஆச்சுமா? எங்க கட் ஆச்சுன்னு சொன்னாதான் அங்க வந்து டிராவல் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இப்பதான் கட் ஆன மாதிரி தெரியுது. மெசேஜ் ஆனா கேக்குறீங்களா? ஆ இருந்தே விட்டு விட்டு சொல்லுங்க சொல்லுங்க. கேட்டுச்சு. விட்டு அப்படியே விட்டு ஸ்டக் கேக்குதா ஆயிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து? ஸ்லோவா அப்படியே விட்டு விட்டு ஒரு மாதிரி கேட்டுச்சுண்ணா. ரொம்ப நேரமாவா? ஆமாண்ணா. இப்பதான் தெரியும். ஓகே ஓகே, இப்பதான் நல்லா கேக்குது. கொஞ்ச நேரம் ஆஃப் ஆயிட்டு நோ இருந்துச்சு. ப்ராப்ளம். ஓகே ஓகே, இப்போ நான் வேற இன்டர்நெட்ல இருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சாரி, அது சில நேரத்துல அப்படி நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தையை ஒருபோதும் எந்த விதமான இன்டர்நெட் ஃபால்ஸும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர். நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆன்லைன்ல பாவம், ஏன்னா இந்த ஸ்டக்கை வரத்துல அவங்களுக்கு லைவ் ரெக்கார்டிங்ல போவோம். கொஞ்சம் காண்டாக்ட் வெளியே வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் லைவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரக்கான கொஞ்சம் சொல்றேன். எப்பவுமே லைவ் ஆடியன்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரக் ஆச்சு, இந்த மாதிரி இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க போட்டீங்கன்னா நான் அலர்ட் ஆயிடுவேன். இல்ல பேக்கப் வேற இன்டர்நெட்ல இருந்து வரலாம். சம்டைம் ரொம்ப ரேர் ஆகுது. இட்ஸ் ஓகே. ஓகே, நான் எங்க விட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி காட் உங்களை ஒரு இடத்துக்கு நடத்துறாருன்னா அந்த பிளேஸ் ஆல்ரெடி பிளஸடா தான் இருக்கும். ஸோ தைரியமா பை ஃபெய்த் மூவ் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அதனால அவர் வழிநடத்துற இடங்களும் நல்லமான இடங்கள்ல, நலமான ஆட்களிடம், நலமான காரியங்களும் அவர் வழிநடத்துவாரு. திருமண உறவுகளும் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற எஸ்பெஷலா அரேஞ்ச் மேரேஜஸ் நம்மளா சூஸ் பண்ணிக்கிறது வேற. ஓகேவா?
அரேஞ்ச் மேரேஜஸ்ல கர்த்தரை மட்டுமே நம்பி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அதுல நிச்சயமா கர்த்தரோட நேரத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க அனுபவத்துல சொல்வீங்க. உங்களுடைய சாட்சி ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க கர்த்தரை மட்டுமே நம்பி களம் இருக்கும் டிசிஷன்ஸ். இது போல பிசினஸ், இது போல வேலை ஸ்தலங்கள்ல, இது போல ஊழியங்கள்ல அநேக விதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா கர்த்தர் நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிற ஒரு நம்பர். ஓகே. நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் லைஃப். நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் லீடிங். அவருடைய லீடிங்க, அவருடைய வழிநடத்துதல் ஒருபோதும் குறைவா மதிப்பிட்டுறாதீங்க. ஒரு விஷயம் நல்லா உறுதியா உங்கள் ஆத்மாவுக்கு தெரிய வேணும். என்ன அப்படின்னா, அவர் நடத்தினாவே ஷோர் ஷார்ட் விக்டரி தான். எப்படி அவர் என்ன ஒரு இடத்துக்கு நடத்தினார்னா கண்டிப்பா எனக்கு வெற்றி மட்டும்தான், வெற்றி நிச்சயம் என்கிற மாதிரி. என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை பாடலாம். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன் சொல்லாம என்னை நடத்துபவர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. அம்மே, நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற நல்ல தலைவரா இருக்கிறார். என்னை நடத்துப்பவர் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீங்க தான்ப்பா. ஏற்ற காலத்தில் நடத்துங்கப்பா. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, அதனால நான் எப்பொழுதும் ஆராய்த்து கொண்டே இருப்பேன்னு சொல்லத்தக்கதாக அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சோ எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறாரோ அது செவையான பாத், அது சேஃபான பாத். அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்கெல்லாம் இருக்கோ அங்க அது சேஃபான பாத்தா தான் இருக்குமே தவிர, நீதியின் பாதை சேஃபான பாத். அதுல அநீதி காணப்படாது. அதுல ஆபத்துகள் சூழ்ந்து இருக்கலாம், ஆனா ஆபத்துல நாம் சிக்க மாட்டோம். ஓகே, பாத் இஸ் சேஃப் பிகாஸ் மேய்ப்பன் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறான். சோ எது ஞானம் அப்படின்னா, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய அந்த லீடிங்க்கு யார் யாரெல்லாம் சரணடைகிறோமோ, சரண்டர் ஆகணுமோ, சுய புத்தியின் மேல் சாயாம ஆண்டவருடைய லீடிங்க்கு யாரெல்லாம் சரண்டர் ஆகணுமோ அவர்கள் தான் ஞானவான்கள். நீங்களும் ஞானவான்களாய் ஞானமான முடிவில் இருக்குமாறு தயவாய் நான் ஒரு ஆலோசனையை சொல்லிக் கொள்வேன். இந்த விதமான அஷூரன்ஸோட, இந்த விதமான லீடிங்கோட நீங்க இருந்தீங்கன்னா, நான் பாட்டு பாட போறேன். அந்த பாட்டு நிச்சயமாக பை ஃபெய்த் நீங்க பாடலாம். எந்த அளவுக்கு இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த பாட்டை நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மெசேஜ் ப்ரிப்பரேஷன்ல இந்த பாட்டு பொருத்தமா இருக்கு, நான் எடுத்துட்டேன். எப்பவுமே நம்ம ஆன்லைன் மெசேஜஸ்ல பாட்டு நடுவுல சொருவந்து இல்லை இது வரைக்கும். எஸ்ஐசி ஆரம்பம் இல்லை. இது ஏன் சொருவுற அப்படின்னா, இந்த மெசேஜுக்கு தேவைப்பட்டது. காட் எவ்வளோ சூப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுமா கொடுக்குறாரு. இந்த பாட்டு பார்த்தா இன்னைக்கு எங்க காலையில எங்க சர்ச்சில் பாடுறாங்க. சர்ச்சில் பாடுறாங்க, நான் நோட்டீஸ் பண்ணல அந்த சாங் எடுத்துருக்குறாங்கன்னு. ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷன். உட்ல ஆண்டவர் எங்க அம்மா வர்ஷிப் இன்னைக்கு அம்மா வர்ஷிப் பண்ண விட்டா 3வது பாட்டை அனுப்புறாங்க. நான் என் வாயில வந்துச்சு என்ன அப்படின்னா, இந்த பாட்டு தூக்கிடுங்க மெசேஜ்ல இருக்கு. அப்படி இல்லை, ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன் 3 வாட்டி பாடு, ஒரே நாள்ல 3வது வாட்டி பாட போறோம். என்னை நடத்திடும் தேவன், அண்டர்லைன் அதுதான். என்னை நடத்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட போறோம். பாதைகள் எங்கும் தடைக்கற்களும், தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை என்று சொல்லி பாடலாம். ஏன் இந்த பாடல் நான் பாடுறேன் அப்படின்னா, மேல சொன்ன காரியங்களை நீங்க பை ஃபெய்த், விசுவாசனால உண்மையா நீங்க நம்புற பட்சத்துல தைரியமா எந்த விதமான பாடல் வரிகளே நம்மளால பாட முடியும். ஒன்னா சேர்ந்து ஒரு மனப்பட்டி இருக்கிற இடங்கள்ல இருந்து நீங்க பாடுங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன்
என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர் வழியாய் உன்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. அமேன். நிச்சயமாகவே நேர் வழியாய் உங்களை வழிநடத்துகிற தேவன் நிச்சயம் நடத்துவார். பயப்படாதீங்க. எந்த விதமான பயத்தின் ஆவிகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளாதிருப்பதாக இயேசுவின் நாமத்துல இதுவரைக்கும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்த அனைத்து அசுத்தாவிகளும், அனைத்து பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல நான் அதம் பண்ணி போடுறேன். இங்க இருந்து நான் கேன்சல் பண்றேன். உங்களை சுற்றி எந்த விதமான பயத்தின் ஆவியில நீங்க பிடிப்பட்டிருந்தா அது எல்லாமே இந்த செகண்ட்ல அகன்று போவதாக ஐ டிக்ளேர் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவி, பசுத்த ஆவியானுடைய துணை மட்டுமே, சரியான வழிநடத்தல் ஆவியானுடைய வழிநடத்தல் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிளஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த பாடலை பாடணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் த கைட். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறோம், மகாபலிபுரத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு கைடுன்னு ஒருத்தர் இருப்பாரு. வேனை விட்டு இறங்குனதுக்கு அப்புறமே வெளிநாட்டுல இருந்து வந்தோம்னு வைங்களேன், நம்மளாம் இல்ல நம்ம வெளிநாட்டுக்கு போறோம்னா எந்த இடம் தெரியும், அவன் சொல்றதுதான் லொகேஷன், அவன் சொல்றதுதான் பேரு, அவன் என்ன சொல்றானோ அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கிற ஒரு கைடியே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல போயிட்டு இந்த அனிமலை காட்டி இது இந்த இடத்துல இது நடந்துச்சு இந்த அப்படின்னு சொல்லும் போது, ஒரு லொகேஷன் கொண்டு இந்த இடத்துல இந்த நூற்றாண்டுல இது நடந்துச்சு நம்ம நம்புறோம்ல. உலக ரீதியா ஏன் அவர் கைடு, அவர் அதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு எல்லா விதமான டேட்டாவோட தான் அவங்க பேசுறாங்க. அவங்களே அப்படி நம்பும் போது, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லயே அந்த கைடு அவ்வளவு நம்பும் போது, நம்மளுடைய வாழ்க்கையை கைட் பண்ற நம்மளுடைய கைட் ஆகிய நம்மளை வழிநடத்துகிற இயேசுவை நல்ல மெய்ப்பனை எந்த அளவுக்கு நம்ம நம்பணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த கைட் அண்ட் லீவ் அக்கார்டிங் டு ஹிஸ் லீடிங். அவருடைய வழிநடத்தல் பிரகாரம் நம்ம வாழலாம். இதை யாரெல்லாம் செய்யறோமோ அவங்களுக்கு அதிக சமாதானம், ஷாலம் சமாதானம் சொல்லுவாங்க. அது அபண்டன்ட் ஆஃப் முழுமையான சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும். இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, அலைக்கழிப்பான ஒரு வாழ்க்கை. ஏன்னா சுயபுத்தின் மேல சாயமும் எதுவுமே வாய்க்காது, சுயபுத்தின் மேல சாயம் எதுவுமே வாய்க்காது. என்னடா எல்லாமே நான் முயற்சி செஞ்சுட்டேன் பிரதர், ஒண்ணுமே இருக்கட்டும் மாட்டேது. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கறது இல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு முன்வரத்து இல்ல, கர்த்தருடைய வழிநடத்தல்னா என்னன்னே தெரியல, கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுக்கறதும் இல்ல, கீழ்ப்படுறதும் இல்ல. இப்படி இருக்கிற வரைக்கும் போட்டு வாழ்க்கை நம்மளை வச்சு செஞ்சுனே தான் இருக்குமே தவிர ஒரு விதமான சமாதானம் நிறைந்த வாழ்க்கையிலும் நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதனால்தான் அவருடைய வழிநடத்துதல்ல இருக்கிற நல்ல மெய்ப்பனுடைய வழிநடத்துல இருக்கிற நல்ல ஆடுகளா நம்ம இருக்கணும். அப்பதான் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை நம்மளால முழுமையாய் அனுபவித்து வாழ முடியும். பிகாஸ் யூ கிவன் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் டு காட். ஏன் இங்க எப்படி பிரதர் சமாதானம் இருக்குன்னு ஷோரா சொல்றீங்க? ஏன்னா கண்ட்ரோல தான் நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்களே, ஜாலியா என்ஜாய் பண்ணி போக வேண்டியதானே. அவர் காட்டுற வழியில நடந்து, இந்தாமா இங்க பசும்புல் மேய்ச்சல், கொண்டார ஜாலியா சாப்பிடு, ஓகே தலைவரே, ஜாலியா என்ஜாய் பண்ணி பத்து பொண்ணு எஞ்சிக்க டைம் ஆகும், தண்ணி குடி, ஆனா ஜாலியா போய் தண்ணிங்களை குடிச்சிட்டு இங்க பாரு ஜாலியா என்ஜாய். எல்லாமே ஒரு அபண்டன்ட் லைஃப் பாருங்களேன். சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பன் நம்மளோட இருக்கும்போது, எந்த மேய்ப்பண்ண நீங்க பாத்துக்கிறீங்களா? சும்மானா போட்டு அச்சுக்கின்னு, நல்ல மேய்ப்பனை பத்தி சொல்ல, சும்மானா போட்டு அச்சுக்கின்னு, சும்மானா தொந்தரவு பண்ணு, சும்மானா சாப்பிடவே விடாம பட்னியா கடை நீ இன்னைக்கு, எதனா நல்ல மேய்ப்பன் பண்ணுவானா? எந்த மேய்ப்பண்ண உலக ரீதியாவே நான் கேட்கிறேன், என்ன மேய்ப்பண்ணா சும்மா இருக்கிற ஆடை போட்டு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணி பாத்துக்கிறீங்களா? இல்ல. உலக ரீதியான மேய்ப்பர்களே நல்ல இடமா செழிப்பான இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது, பரமபிதா நல்லவர், நல்ல தகப்பன் எப்படி நம்மை தவறான இடங்களுக்கு வழிநடத்துவார் அப்படின்னு நீங்க டவுட் பண்றீங்க? சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தம்னு வரும்போது சில பேருக்கு அல்லு இருக்குது, பயமாகுதுங்க. ஐயோ கர்த்தருடைய சித்தோன்ட்டு எங்கன்னா ஏடப்படமான இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு எப்படி செய்வாரு? அப்புறம் என்ன விசுவாசம் அது?
கர்த்தருடைய சித்தம்னு சொல்றதுல ரொம்ப தைரியமா சொல்லணும். நிச்சயமா ஏன் தைரியமா கர்த்தருடைய சித்தம் ஒப்பு கொடுப்பேன். ஏன் எனக்கு பிடிக்காத்து வந்துச்சுன்னா எப்படி பிடிக்காத்த கொடுப்பாரு? உலக ரீதியான அப்பா கூட பிடிக்காத கொடுக்க மாட்டார் நமக்கு. எப்படி பிடிக்காத கொடுப்பாரு? எப்படி எங்க இருந்து நம்மளுக்கு இந்த கர்த்தர் மேல அவிசுவாசம் வந்துச்சு? எப்படி இந்த விதமான நெகட்டிவ் பயம் எப்படி வந்துச்சு? பயபக்தி நல்லது. கர்த்தர் எனக்கு கொடுத்தா நிச்சயமா நல்லதா தான் கொடுப்பாரு. அதுல எனக்கு நல்லது பிடிக்கும். எனக்கு நல்லது பிடிக்கிற பட்சத்துல கர்த்தர் கொடுக்கறது நல்லதா தான் இருக்கும். அப்ப அது நல்லது எனக்கு பிடிக்கும். எந்த விதமான இடுக்கு அப்படியே உங்களுக்கு பிடிக்காத அப்படி நெருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். நிச்சயமா என்னால உறுதியா சொல்ல முடியும். அவர் வழிநடத்துற இடம் ஆசீர்வாதம் மட்டுமே தான் இருக்கும். ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஓகேவா? பிசாசு தான் இதுக்கு ஆப்போசிட்டா டீச் பண்ணுவான். பிசாசு தான் இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி கொடுப்பான். ஐயோ ஆண்டவர் விஷயத்தெல்லாம் போயிட போறீங்க. அப்போ வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருக்கும் பிரதர். சான்ஸே கிடையாது. அனுபவத்துல சொல்றேன். ஆசீர்வாதத்தின் முழுமையில மைய பகுதியில வாழ்ந்து நான் உறுதியா சொல்றேன். ஆண்டவர் வழிநடத்தினால் கடினமா இருக்கலாம். ஓகேவா? லைக் பார்ட்ஸ் மைட் பி ஹார்ட் பட் பிளஸ்ட். ஓகேவா? ஏன் எந்த சேலஞ்சு தாங்க உலகத்துல எந்த சேலஞ்சு தாங்க ஈஸியா இருக்கு? நான் ஈஸியா இருக்கும் பாதைன்னு சொல்ல வரல. சேலஞ்சஸ் நம்மளை சுத்தி இருக்கலாம். ஆசீர்வாதமா இருக்கும், நீதியின் பாதையா இருக்கும், நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும், செரிஷிங்கா இருக்கும், மகிழ்விக்கிறதா இருக்கும், மகிமையா இருக்கும், மகிமை குளோரிஃபைடா இருக்கும். அதை பத்தி தான் நான் பேசுறேன். ஓகேவா? இட்ஸ் நாட் அபவுட் ஈஸியா ஆர் டஃப். ஓகேவா? ஸோ ஈஸியா இருக்கும், ஆபத்து நிறைந்த இருக்கும். இது அநீதியின் பாதை. இந்த பக்கம் டஃப் போல தோன்றலாம், பட் உள்ள இறங்கும்போது ஈஸியா தான் இருக்குது. ஏன்டா என்ன பயமுறுத்துனீங்கன்ற அளவுக்கு ஈஸியா மாறி இருக்கும். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கேம், அவருடைய அந்த ப்ராசஸ் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் எஸ் ஓகே தலை நீங்க பாத்துங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா இருக்கும். நம்பி இறங்கு. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வசனம் ஒன்றும் முடியல. நம்ம என்ன பண்ணோம், நடத்துபவர் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஒரு வசனம் பாடல இருந்து வரும். ஓகே, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஃபார் ஹிஸ் நேம் சேக், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுவாரா? நீதியின் பாதையில் நடத்துவார். இது என்ன தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னா, ஏன் நீதியின் பாதையில நடத்துகிறார் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவர் என்னன்னு கூப்பிடுறோம்? நல்லவரே. அப்போ அவருடைய நாமம் என்னவாயிடுது? அவருடைய நாமம், அவரோட பேர் என்ன சொல்லி கூப்பிடும்? நல்லவர்ன்றா. அப்ப அவர் எப்படி கெட்டது பண்ண முடியும்? தம்முடைய நாமத்தின் நிமித்தம். நல்லவன்டாண்டா என்ன? இவன் நல்லவன்டாண்டா, இவனுக்கு போடுறா நல்லதை எல்லாவற்றையும். கிருபை உள்ளவரே கூப்பிடுறோம். அப்ப அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு கிருபை உள்ளவனு கூப்பிட்டான். எல்லா கிரேசியை கிராண்ட் பண்ணி அன்புள்ளவரேன்ட்டான். எல்லா விதமான லவ்யம் மேல ஷவர் பண்ணு. சர்வ வல்லவரேன்ட்டான். தெரிஞ்சோ தெரியவள பாடல் எல்லாம் பாடிடுறோம். எல்ஷடாய் சர்வ வல்லவரே அப்படின்னு கூப்பிடுறான். டே என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நடத்துறா. சர்வ வல்ல காரியங்கள், சர்வ வல்ல தேவன் சர்வ வல்ல காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா செய்வார். அதனாலதான் எந்த நாமத்துல நம்ம அவரை கூப்பிடுறோம் முக்கியம். அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பான்ட்டாண்டா பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்ய. சோ ஒருத்தன் என்ன பண்ணா, இந்த பர்த்தமையை கூறினேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவான்ட்டான். தாவீதின் மேசியானிக் டைட்டில் வச்சிட்டான்டா. கிராண்ட் பண்றான் அவனுக்கு எல்லா விதமான டெலிவரன்ஸ் இமிடியட்டா. புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய நாமம் என்ன சொல்லி கூப்பிடுறோமோ, அவருடைய நாமத்தின் அவர் பேர் கெத்துக்காக அவர் செய்வார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னன்னா, அவருடைய நாமங்கள் அநேகம். ஓகேவா? எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்துங்க. வசனம் சிம்பிளா போறதுன்னா, அவருடைய கெத்துக்காக அவர் செய்வாரு. அவருடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அவர் செய்வாரு. எங்க? நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாரு. இவனை பிளஸ் பண்ணா, என்னெல்லாம் பிளஸ் பண்ணா நான் ஒரு தத்தின்னு உலகத்துக்கே தெரியும். இவன் கண்டிப்பா, இவனுக்கு உலகம் தெரியாது. எந்த விதத்துல இவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஒண்ணு நெகட்டிவான வழியில இவனுக்கு ஆசீர்வாதங்கள் வராதுன்னு தெரியும் உலகத்துக்கு. அந்த அளவுக்கு நமக்கு எதுவும் இல்லை. சுயத்திலேயும் வந்துட மாட்டான். இவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நபர் நெல்சன் ஆசீர்வதிக்கப்பட்டால் கர்த்தர் கை வச்சா மட்டும்தான், கர்த்தர் அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு ஆசீர்வாதமே. சுற்றுல அனைத்து கண்களுக்கும் தெரிகிற பட்சத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒன்லி நபர் டு கெட் த க்ளோரி, ஒரே நபர் எல்லா மகிமைக்கும் பாத்திரவான் இயேசு மட்டும்தான். புரியுதுங்களா? அதனால்தான் அவருடைய ரெப்யூட்டேஷனுக்காக, அவருடைய பேரு கெத்துக்காக அவர் பார்ப்பாரு, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் என்னை வழிநடத்துவார். அதுதான் கான்செப்ட். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? தம்முடைய நாமம் என் கெத்துக்காக நான் செய்யறேன். என் வாழ்க்கையில என்னுடைய ரெப்யூட்டேஷன் கெட்டக்கூடாது. இவன் என்ன குமரன் சொல்லுங்கிறான், ஸ்டேட்டஸ் போட்டு கிறிஸ்டியன் காட்டிக்கிறான். எப்படி உன் வாழ்க்கையில நான் பிரம்மாண்டத்தை செய்யாம இருப்பேன்? நான் நிச்சயமா நான் நடத்த போறேன். என் நடத்துதலுக்கு மட்டும் செவி கொடுத்துறா தம்பி தங்கச்சி. என் நடத்துதலுக்கு நீ செவி கொடு. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீ எப்படி நன்மையை வழங்காது இருக்க, நீ எப்படி பெற்றுக்கொள்ளாம இருக்கன்னு நீ பார்ப்ப.
எப்படி பெற்றுக்கொள்ளும்? நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. ஓகேவா? ஏன்னா அவர் எவ்வளவு நல்ல மேய்ப்பன் என்று அனைவரும் காணத்தக்கதான சிறப்பான வழிநடத்துதலை அப்பா செய்வாரு. சுற்றியுள்ள கண்கள், பார்க்கிற கண்கள் ரொம்ப முக்கியம். டோன்ட் க்ளோஸ். ஆசீர்வாதங்களை மூடி மூடி மறைக்காதீங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வன்கண் வன்கண்லாம் இருக்குதான், நம்மள அணுகாது. ரொம்ப இந்த பக்கத்துல 1000 பேர், இந்த பக்கத்துல 16 பேர் விழலாம். துன்மார்க்கருக்கு வரும் பலன் அதெல்லாம். நமக்கெல்லாம் வன்கண் கின்கண் எந்த கண்ணும் இல்லை. ஓகேவா? செலிபிரிட்டிஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இல்லாத வன்கண்ணா ஜாலியா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த வன்கண்ணு அதெல்லாம் இருக்குதுதான். பட் நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவருக்கு ஆசீர்வாதத்தை காக்கவும் தெரியும். நீங்க ரொம்ப ஷோக்கு பெருமை காட்டுக்கிட்டு அதை பத்தி பேசல. அதுக்குன்னு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை தெரிவிக்காம இருக்காதீங்க, பயந்துக்குன்னு. அதை தான் சொல்லுவோம். டோன்ட் ஆப்ரேட் இன் ஃபியர். பயத்துல ஆப்ரேட் பண்ணாதீங்க, வாழ்க்கையை சந்தோஷமா ஆப்ரேட் பண்ணுங்க. பெருமை பீத்திக்கிறதுக்கு பெருமை அப்படியே யார் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கலாம் பண்ணீங்கன்னா அடி வாங்கின வாய்ப்பு இருக்குது. மற்றவங்கள பொறாமப்பட வைக்கணும், இது தெரிட்டும், நான் பேசிச்சேன் அப்படிலாம் காட்டிக்கிட்டு அது நெகட்டிவ் இன்டென்ஷனே தப்பு பாருங்களேன். அதனால ஸ்டேட்டஸ் போடுறது அப்படி இல்லை. கர்த்தரன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். சாட்சிகள் அப்படிதான் சொல்றோம். கர்த்தரன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. சபையார் முன்னாடி நான் சொல்றேன், என் நண்பர்களுக்கு நான் சொல்றேன். அந்த இன்டென்ஷன் கிளியரா இருக்கும்போது, காட மகிமைப்படுத்தும் விதத்துல இருக்கும்போது எந்த விதமான பயத்துல இருக்க வேணா. சுற்றி உள்ள கண்கள் பார்த்து சொல்லும், நிச்சயமா ஆண்டவருடைய கரம் இந்த நபர் மேல இருக்கு, நிச்சயமா இந்த சிஸ்டர் மேல இருக்குது, இந்த பிரதர் மேல இருக்கு, ஆண்டவருடைய கரம் இருக்கு. உங்க கர்த்தர் ரொம்ப நல்லவர்ப்பா, உங்க இயேசு நல்லவர். எனக்கு உங்க லைஃப்பை பார்த்தாலே தெரியும். நீ எப்படி பிளஸ் பண்ணப்பட்டிருக்கேன்னு திரும்பி பார்க்கும்போது இயேசு நல்லவர்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு இருக்கான் கார்த்திக்னு. அவன் வாழ்க்கையில காலேஜ் ஃப்ரெண்டு ஒவ்வொரு அடியும் பார்க்கும்போது, ஐ மீன் அந்த அடியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது அவன் அடிக்கடி சொல்ற வசனம் என்ன தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிற. அதுதான் எப்பவுமே ஸ்டேட்டஸ்ல போவோம். எப்பவுமே சொல்ற வாயின் வார்த்தையின் பிரகாரம் எப்பவுமே நிரம்பிதான் வழியும். எப்பவுமே கொடுக்கறதுல தான் இருப்பான். லட்சங்கள்ல சம்பாதிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவனுடைய சம்பளம் 1.5 லட்சம் கண்டிப்பா இப்ப ஏறிட்டு. எனக்கு என் வயசு பையன் தான், கிறிஸ்தவ பையன், கர்த்தருக்கு பயப்படுற பையன், கர்த்தரை புடிச்சுக்கின பையன், ஆவிக்குரிய தாயார் இருக்கிற பையன். அவங்க அம்மா ஜபத்திலே வளர்த்தாங்க அவனை. நல்லா சீர்திருத்துவாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சுற்றில ஒரு ஃப்ரெண்டா நான் பார்க்கும்போது எனக்கு எந்த விதத்துல பொறாமே வந்தது இல்லை அவன் மேல. ஏன்னா ஒண்ணு தெரியும், இவனை கர்த்தர் மட்டும் தான் ஆசீர்வதிக்கிறார். இவன் எந்த ராங் ரூட்டும் எடுத்துலாம் அப்படி போக முடியாது போல. நான் பணத்தை பத்தி மட்டும் பேசல, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஃபேமிலி அமைந்தது, பிள்ளைகள் அமைந்தது, ட்வின்ஸ், அவனுக்கு ட்வின் பேபிஸ், ஒரு பெண் குழந்தை, ஒரே ஒரே பிரெக்னன்சில ட்வின் பேபிஸ். எவ்வளவு பேர் பிளெஸிங் பாருங்க. நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல ஒரு எல்லா விதமான பிளெஸிங்ஸையும் கொடுத்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனாலதான் ஜாலியா சொல்றேன். பார்க்கும் போது நான் அப்படியே அவனை பார்த்து, அவன் குடும்பத்தை பார்த்து, அவன் ஆசை பார்த்து ரசிக்கும் போது, ஓ வாவ், நிச்சயமா கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வச்சா எப்படிதான் ஆசீர்வதிக்கும் இல்ல. அபண்டன்ட் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்ப பேசணும் மாப்பிள்ள, பாத்திரம் நிரம்பி வழிது மாப்பிள்ள. நம்ம ஜபமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே, கொடுக்கறதுக்கு தான் நிறைய இருக்குது. எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு எனக்கு, அப்படிதான் பேசுவான். இந்த மாதிரிதான் நீங்களும் நானும் பேசுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். யார் ஒரு நபர் அவருடைய வழிநடத்துதலுக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் நீங்க சொல்றீங்களா நான் போறேன், நீங்க சொல்றீங்களா நான் செய்யறேன், நீங்க பேச சொல்றீங்க நான் பண்றேன், நீங்க நடத்துறீங்களா நான் அங்க இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஆடுகளை போல மேய்ப்பன் போறாரு, பின்னாடியே போக வேண்டியதானே, வேற என்ன தாட். அப்படி யாரெல்லாம் போறீங்களோ சுற்றி உள்ள கண்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதான பிரம்மாண்டமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏன்னா ஹீஸ் குட் கைட். நல்ல மேய்ப்பன், நல்ல கைட், நல்ல வழிநடத்துகிற ஒரு நபர், ஒரு கடவுள். ஓகே, ஏன் இது சொல்றேன், இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இது உங்களுக்கு நிச்சயமாவே உங்கள் ஆத்துமாக்களை நிறைய இடங்களை விடுதலை செய்யும். He is a God who guides us in right paths at right times. எப்படி ரைட் பாத்து ரைட் டைம், எப்படின்னா இங்கிலீஷ் தமிழ்ல சொல்ற பாருங்க. அவர் எப்பேற்பட்ட கடவுள், எப்படி நம்மளை வழிநடத்துவார்னா, சரியான நேரங்களில் சரியான பாதைகளில் நம்மை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ரைட் பாத்தும் முக்கியம், ரைட் டைமும் முக்கியம். ஓகேவா? ஒரு அம்மா, ஒரு 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 பைபிள்ல ஒரு அற்புதம் நடக்குது. ரைட் பாத், சரியான ஒரு ரூட்ல போறாங்க. அவங்க அந்த அம்மாவுடைய பையன் செத்துறான், பாடையில தூக்கின்னு போறாங்க. ரைட் டைம்ல போவதான் இயேசு வராரு, பாக்குறாரு. இந்த அம்மா எந்த ஜபமும் பண்ணல, எனக்கு பாடைய தொட்டாரு, சுகமா ஏன்ச்சு உக்காண்டான். ஓ அவ்வளவுதான். அவங்க இந்துவா முஸ்லிமா எந்த மதம் இஸ்ரேவேலனா தெரியாது. ஆண்டவரை மீட் பண்ண வேண்டிய டைம், அவர் கண்கள்லாம் அந்த பாடைய பார்த்தாரு. இந்த அம்மா யாரும் இல்லை, உங்களுக்கு புள்ள மட்டும்தான்.
சின்ன பையனாகிறான், எழுப்பிவிடு போ, வாழ்க்கை அம்மாவெல்லாம் பார்த்து பாருங்களேன். ரைட் பிளேஸ் ரைட் டைம். ஏன் இது ரெண்டும் மீட் ஆகுற இந்த இந்த இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வேதத்துல அநேக அற்புத அடையாளங்கள் அந்த மாதிரி நடந்திருக்குது. ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல இருக்கலாம். ஓகேவா? அன்னைக்கு அந்த அலங்கார வாசல்ல வந்த அந்த பெக்கர் தானே அவரு, பிச்சைக்காரன். ஆஹ், பிச்சைக்காரனா இல்ல ஊனமுற்று, சாரி எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஒரு தேவை உள்ள ஒரு நபர், சாரி, அவரு பேரலைஸ் இல்லையா, அவர் காலு இது பண்ண முடியாது, அதனால அவர் பிச்சை எடுக்கிறாரு. பேதுருவும் யோவானும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வராங்க. அந்த வாசல் முன்னாடி பிச்சை எடுக்கிற ஆளு, எப்பா தர்மம் பண்ணுங்க சாமின்னும் போது சரியான அன்னைக்கு போட பிச்சை தின்னா வாழ்க்கை என்ன பிரயோஜனம், போ ஒரு அரை மணி நேரம் லேட்டா போலாம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு பிச்சை எடுக்க. சில நேரம் நெக்கலா போகலாம், வேலைக்கு என்ன பண்ணி லேட்டா போலாம். எப்பவுமே பி ஆன் டைம், எங்க போனாலும். ஏன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு சரியான டைமுக்கு வந்துட்டான். அந்த இடத்துலதான் பேதுரும் யோவானும் வராங்க. வெள்ளியும் பொண்ணை என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், ஏன் நாமத்துல ஏன் நடனாரு. எங்களுக்கு வந்துச்சுன்னு ஜம்ப் பண்ணி ஓடி போய் அதே வாழத்துக்குள்ள ஓட்டான். பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் பாருங்களேன் அவருக்கு. அதுக்குதான் ரைட் பிளேஸ். பிச்சை எடுக்கிறதா கூட ரைட் பிளேஸ் ரைட் டைம். என்கவுண்டர்ஸ் எப்ப வேணா நடக்கலாம், ஆசீர்வாதம் எப்ப வேணா ஊற்றப்படலாம், விடுதலை எப்ப வேணா நடக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அற்புத அடையாளங்கள் எப்ப வேணா நடக்கலாம். எஸ்பெஷலா சபையின் நேரம் ரொம்ப 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 முக்கியம். எஸ்ஐசிக்கு 7 மணிக்கு முன்னாடி வரவர்கள் அதிக பாக்கியவான்கள். இந்த 7:05 வரது, 7:10 வரதுலாம் எனக்கு தெரியாது. எவ்வளோ காரியங்களை அந்த 5 நிமிஷம் அந்த 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது. காட் வாண்ட்ஸ் டு டெலிவர் யூ. காட் 7:02 இந்த துவக்க ஜெபம் பண்ணும் போது இவங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை நான் கிராண்ட் பண்றேன்னு அவர் சித்தம் கொண்டு களம் இறங்கும் போது, நான் 7:03 வந்துட்டேன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாததாலனா காரணம் ஆண்டவர் கை நிற்றாதீங்க, நீங்க மட்டும்தான் காரணம். புரியுதுங்களா? இல்ல இது இது எஸ்ஐசி பத்தி மட்டும் இல்லை, எந்த சர்ச்சஸ்லாம் நீங்க போறீங்களோ எல்லாத்தையும் நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே சர்ச் விஷயங்கள்ல, காட் விஷயங்கள்ல, ஸ்மால் குரூப்ஸ்ல அந்த நேரத்துக்குள்ள போயிட நீங்க முயற்சி செய்யுங்க. ஆன் டைம் காட் வருவாரு, ஆன் டைம் டெலிவர் பண்ணுவாரு. நீங்கள் தாமதமாக வந்துட்டு அற்புதங்களையும் தாமதப்பட்டுட்டு ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று ஒரு பொழுதும் சொல்லாதீங்க. நோ, நன்மையை அவர் நிச்சயமாக தாமதிக்க மாட்டார். பிரச்சனை நம்மளாதான் இருக்கும், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் எப்படி வழிநடத்துவார்னா ரைட் பிளேஸ்ல ரைட் டைம்ல நம்மளை கொண்டு போய் சேர்க்க வல்லவரா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏன் ரைட் பிளேஸ் ரைட் டைம்னா, இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாரு. ஓகே, அங்க நான் இப்படி வச்சு சொல்றேன். ஓகேவா? ஆடுகள் அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். பழங்கள், ஓகே, ஒரு அனிமல் பழம் சாப்பிடணும் அப்படின்னா பழங்கள் எந்த மரத்துல இருக்கும், எந்த சீசன்ல இருக்கும்னு மேய்ப்பனுக்கு தெரியும். ஓகேவா? அந்த ஆடு போய் அந்த கனியை சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப எனக்கு ஆடுகளை பத்தி தெரியாது, இது கனி சாப்பிடுமான்னு தெரியல, நமக்கு ஐடியா இல்லை. புல்லோ இலையோ ஏதோ இருந்துச்சுலாம், இலையே இல்லாத புல்லுகளே இல்லாத ஒரு இடத்துக்கு மேய்ப்பன் கூடனே போக மாட்டான். அதை பத்தி தான் பேசுறேன். இந்த ரூட்ல போனா இந்த இடத்துல சூப்பரா இருக்கும், நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். இங்க ஆடுங்க போனா நல்லா மெயிலான்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ரூட்டுக்கே கூட்டு போவாரு. அதை பத்தி தான் பேசுறேன். ரைட் பிளேஸ் ரைட் சீசன் ரைட் டைம். இப்போ வெயில் பழகுது, ஃபுல்லா வறண்டு போயிடுச்சு, ஆடுகளை கூட்டிட்டு போயிட்டு இதான் இதுலதான் மேயணும்ப்பா இல்ல அப்படி சொல்ல மாட்டான் எந்த மேய் பண்ண. புரியுதா? அதனால்தான் ரைட் பிளேஸ் ரைட் டைம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பசும்புல் மேய்ச்சல் இருந்தா எங்கன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், அதுலதான் அவர் நடத்துவாரு. அதனாலதான் நமக்கு தெரியாது. நம்ம ஆடுங்க, நம்ம வந்து இம்மெச்சூர்ட் சம்டைம்ஸ். நம்மளுக்கு உலகம் தெரியாது, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. எனக்கு இந்த ரூமை தாண்டி நடக்குது, ஹால்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். வி ஆர் நம்மளுடைய கண் இவ்வளவுன்னு தான் தெரியும். இவ்வளவுதான் நம்மளோட வியூவே இவ்வளவுதான். இப்போதைக்கு பின்னாடி அவனா வந்து என்ன அச்சானா கூட தெரியாது. எப்பேற்பட்ட உலகத்துல ரொம்ப மினிமலிஸ்டிக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவர் வழிநடத்தினா சரியா கம்மன் அந்த ரோட்ல போறதுதான் ஞானம். சோ பசும்புல் மேய்ச்சல் எங்கன்னு அவருக்கு தெரியும். ஆல் வி நீட் டு டு இஸ் ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. எப்படி? என்னதான் பிரதர் பண்ணும்? ஒன்னும் பண்ணாதீங்க, அது ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க, கீழ்ப்படுங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, இந்த வார்த்தையை ஒரு மந்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நம்புங்க, கீழ்ப்படுங்க, நம்புங்க, கீழ்ப்படுங்க, நம்புங்க, கீழ்ப்படுங்க. இதை மட்டும் செய்யுங்க. பிரம்மாண்டமான வாழ்க்கை, நன்மையும் கிருபையும் நிரப்பப்பட்ட பிரம்மாண்டமான ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்காக ஆல்ரெடி காட் ஹேஸ் இன் ஸ்டோர். ஆல்ரெடி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம போய் சேர்ந்தா போதும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிளஸ் பண்ணிக்கணும் நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. God has greater plans for your life. Thank you so much. God bless you.